சாமானியர்களுக்கு வணக்கம். ராகுல் காந்தியின் ஓட்சோரி குற்றச்சாட்டு. மொத்தம் 7 குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் மேல வச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய் தான். பட் மக்களுக்கு அந்த பொய்களை எடுத்து சொல்லும் நிலைமையில் சாமானியர் இருக்கிறது. அது சாமானியரின் கடமை. குற்றச்சாட்டு நம்பர் 1, ஒரு முழு மாநில தேர்தல் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. முழு மாநில தேர்தல் கம்ப்ளீட் எலெக்ஷன் ஹஸ் பீன் ஸ்டோலன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மகாதேவபுராவோ அல்லது ஆனந்த் மட்டுமல்ல, மாநிலம் தேசிய அளவில் ஒரு தேர்தல் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி முதல் அலிகேஷன் வைக்கிறார். இந்த அலிகேஷனுக்கான பதில் என்ன தெரியுமா? அவரே அதற்கான பதில் சொல்லிட்டார். ஒரு மூதாட்டியோட போட்டோ காமிச்சு அது 220 முறை வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்றாரு. அந்த வாக்காளர் பட்டியல் எந்த கான்ஸ்டிடுவன்சி தெரியுமா? மூலானா. இந்த மூலானா கான்ஸ்டிடுவன்சியில் யார் எம்எல்ஏ தெரியுமா? காங்கிரஸ். அப்போ ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு என்ன ஆச்சு? மூலானா தொகுதி, அதாவது காங்கிரஸ் கரண்டா எம்எல்ஏவா இருக்கிற தொகுதியிலிருந்து ஒரு வாக்காளர் பட்டியலை எடுத்து அந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு மூதாட்டி போட்டோவை காமிச்சு அந்த மூதாட்டி போட்டோ 220 ரூபா வந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஜெயிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ. அப்போ இந்த ஓட்சோரியை காங்கிரஸ் எம்எல்ஏ செய்கிறாரா அப்படின்ற கேள்வி வரும்ல. பாஜக எங்கேயாவது மூக்கால எழுதுச்சா? ராகுல் காந்தி, நீங்க மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையில் பங்களித்து தேர்தலை ஜெயிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ள இருந்து உலகத்தூருக்கு சென்று ஏசி ரூம்லே இருந்து எலெக்ஷன் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்க முடியும்? வாழ்க்கை ஃபுல்லா ஓட்சோரி சொல்லி மூக்கால அழுவதான் போறீங்க. குற்றச்சாட்டு நம்பர் 2, ஹரியானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் எக்ஸிட் போல் முடிவுகள் தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது இந்த போல்ஸ் எல்லாம் நம்பவே வேண்டாம். எந்த அரசியல் கட்சியும் அதை டிப்ஸ்டிக்கா வச்சுக்கோ, அதுவே முழுசா இருக்காது. ஆனா எக்ஸிட் போல் சொன்னதோட ரிசல்ட் தலைகீழா மாறிடுச்சு. சரி, அப்போ மோடி கூட தான் 400 எக்ஸிட் போல்ல சொன்னாங்க, ரிசல்ட் மாறிச்சு. அது மோடி அழுதுனா இருக்காரு. அடுத்த கட்ட எலெக்ஷனை பார்க்க போல, அடுத்த கட்ட மக்களை சந்திக்க போல. ஏன் மூக்கால் அழுதுட்டு இருக்கீங்க ராகுல் காந்தி? எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் எந்த தேர்தலுக்கும் ஆதாரமோ அச்சாரமோ கிடையாது. 2014, 19, 24 இந்த எக்ஸிட் போல்லாம் போயின்னு சொல்லி நீங்களே நிராகரித்திருக்கீங்க. உங்க கட்சியின் மூத்த தலைவர்களே நிராகரித்திருக்காங்களே. அன்னைக்கு கசக்குது, இன்னைக்கு நிக்குதா? அதோட காமெடி ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல எக்ஸிட் போல் பிஜேபி வெற்றி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம்மும் எலெக்ஷன் ஜெயிச்சிடுச்சு. அப்ப ஏன் ராகுல் காந்தி போராட்டம் செய்யல? ஐயோ நாங்க ஜெயிச்சிட்டோம், எக்ஸிட் போல் மாத்தி வந்துருச்சு, ஏன் ராகுல் காந்தி போராட்டம் செய்யல? புழுகு மூட்டை ராகுல் காந்தி என்பது மீண்டும் நிதர்சனமாக உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நம்பர் 3, காங்கிரஸ் பேலட் பூத், தட் இஸ் வாக்கு சீட்டுகள்ல முன்னாடி இருந்தது, ஆனா இறுதி வரும்போது தோத்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. இதோட மிகப்பெரிய காமெடியே லைஃப்ல கேட்டதே இல்லை. வடிவேலு, சந்தானம், யோகி பாபு இவர்கள் வரிசையில் ராகுல் காந்தி என்றே சொல்லலாம். ஹரியானால மொத்த வாக்கு சீட்டுகள் உள்ள ஓட்டு 0.57 ஆஃப் டோட்டல். அதாவது மொத்த ஓட்டுலயே 0.57 தான் அந்த வாக்கு சீட்டுகளின் ஓட்டு. அந்த 0.57க்குள்ள காங்கிரசின் ஓட்டுகள் அதிகமாக இருந்தது. அதாவது 100%ல 0.57 வாக்குச்சீட்டுகள், அதுல காங்கிரஸ் முன்னிலையில் வந்தது. மிச்சம் 99.47ல ஆக்சுவல் மக்கள் ஓட்டு போட்டதுல யார் முன்னேறினான்னு எல்லாருக்கும் தெரியும். 0.57 பெருசா, 0.57 பேலட் ஓட் பெருசா, இல்ல 99.43 பேலட் ஓட் பெருசா? ஏன் இப்போ நடந்து கொண்டிருக்கல பீகார் தேர்தல் 2015ல பிஜேபி லீடிங்ல இருந்தது. ஆனால் அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் மாறின. பாஜக அழுதா? மூக்கால் அழுதா? ஐயோ எலெக்ஷன் போச்சு, இதுக்கு போனதுக்கு அதுதான் காரணம்ட்டு. என்ன ராகுல் காந்தி அரசியல் பண்றீங்க? நீங்க இந்தியான்ற மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட லீடர் ஆஃப் அப்போசிஷன். லீடர் ஆஃப் அப்போசிஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு பிரைம் மினிஸ்டர். ஆனா நீங்க நடந்துக்கிறது ஒரு கம்பவுண்டர் லெவல்ல கூட இல்லை. குற்றச்சாட்டு நம்பர் 4, ஹரியானா முதலமைச்சர் சைனி அவர்கள் வைஸ்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திய அந்த ஒரு கிளிப்பை மட்டும், அந்த சுருக்கமான கிளிப்பை மட்டும் எடுத்து ராகுல் காந்தி அதோட கம்பேர் பண்ணி இது ஓட்சோரி அப்படின்றத சொல்றார். அதாவது
ஒருத்தர் பேச்சை அவருக்கு வேண்டிய மாதிரி கட் பண்ணி திருத்தி, அதாவது இது காங்கிரஸ் மூளை, அது அப்படிதான் இருக்கும், திருத்தி அதை வந்து ஓட்சோரின்னு சொல்றார் ராகுல் காந்தி. சரி, இது அடிப்படையில் பார்த்தா 2024 வாரணாசியில் மோடி தோல்வி அடைவார், மோடி தோல்வி அடைவார், மோடி தோல்வி அடைவார்னு சொல்லி வாரணாசியில் ராகுல் காந்தி தானே சொன்னார். ஆனால் மக்கள் தீர்ப்பு வேறையாக இருந்தது. ஒரு அரசியல்வாதி பேசும் பேச்சை சுருக்கமாக எடுத்துக்கொண்டு அதை சுருக்கமாக புரிந்து கொள்வது பரவாயில்ல, பேசுறதே சுருக்கி போட்டு ராகுல் காந்திக்கு ஏற்ற மாதிரி அதை ஓட்சோரின்னு கம்பேர் பண்ணா என்ன ராகுல் காந்தி சார் இது? குற்றச்சாட்டு நம்பர் 5, பாஜக காங்கிரஸ் கூட்டணி ஹரியானாவில் தோல்வி அடைந்த வாக்கு வித்தியாசம் வந்து 1.18 lakhs. கிட்டத்தட்ட 8 இடங்களில் காங்கிரஸ் 22,779 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது. இதை வந்து இந்த தோல்வி அடைஞ்ச ஒரு நம்பர்ஸை வச்சு இதை ஒரு குற்றச்சாட்டாக ராகுல் காந்தி சொல்கிறார். அதற்கான விடை என்ன தெரியுமா? குறைந்த வித்தியாசத்தில் ஜெயிப்பது தோற்பது என்பது ஒரு தனித்துவம் இல்லை. 10 குறைந்த வாக்கு தொகுதியில் எலெக்ஷன் மாறுதுல, அதில் 6 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, 3 இடங்களில் வந்து 10 தொகுதிகள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 10ல் 6 தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு, 3 தொகுதி பாஜகவுக்கு, இன்னொரு தொகுதி வேறொரு கட்சிக்கு போகுது. ஸோ இந்த குறைந்த வாக்குலாம் ஜெயிச்சிருக்காங்க, இந்த குறைந்த வாக்குலாம் வந்திருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் கம்பேரிசன்லேயே எலெக்ஷனில் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் சொல்கிறேன். 2018 மத்திய பிரதேச தேர்தலில் பாஜக 41% வாக்கு வாங்குச்சு. 2018 மத்திய பிரதேசத்தில் பாஜக கிட்டத்தட்ட 41% வாக்கு வாங்குச்சுங்க. காங்கிரஸ் வந்து 40.9% வாக்கு வாங்குச்சு. காங்கிரஸ் தேர்தலை ஜெயிச்சது காங்கிரஸ். அதாவது பர்சன்டேஜ் வைஸ், ஓட் பர்சன்டேஜ் வைஸ் பாஜகவுக்கு அதிகம், கிட்டத்தட்ட 1% கம்மியாக காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் வந்து ஆனால் அந்த தேர்தலை ஜெயிக்குது. ஏன்னா நிறைய பெரு வாக்குகள் வித்தியாசத்தில் உள்ள தொகுதிகளில் பாஜக சொற்ப வாக்குகளில் தோற்குது. ஸோ சொற்ப வாக்குகளை தோற்கும் போது பர்சன்டேஜ் வைஸ் பாஜக அதிகமாக இருக்குது. தேர்தல் வெற்றின்றது வாக்கு சதவீதம், ஒரு வாக்கு அதிகமாக இருந்தாலும் அவங்க தான் வின்னர். அப்போ அந்த சீட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சு வருது. பாஜக என்றுமே எந்த குற்றச்சாட்டும் சொல்லலையே. ஏன் காங்கிரஸ் இன்னும் அழுதுட்டு இருக்கேன்? 2016 திமுகவிற்கு வாக்கு சதவீதம் வைஸ் அதிகம், பட் சீட் வைஸ் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தானே அதிகமாச்சு, ஆட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு தானே போச்சு. இப்போது உங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து இல்லை அதுதான் வேணும்னு கேட்குறாரா? இல்லையே, அவர் மீண்டும் அரசியல் செய்கிறார், கடினமாக உழைக்கிறார், உழைத்து முதல்வர் ஆறாரு. ஏன் உழைக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராதா ராகுல் காந்தி? குற்றச்சாட்டு நம்பர் 6, இதுதான் இருக்கிறதுலே காமெடி. ஒரே பெண் ராய் தொகுதியில் 10 வாக்குச்சாவடியில் 22 முறை வாக்களித்தார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. முதல்ல இந்த எலெக்ஷன் சிஸ்டமை நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு பூத்துக்குள்ளேயும் பூத் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு நிச்சயமாக, அது காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு யார் வாக்களிக்க வராங்கன்றது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கட்சிக்காரன் எவனுக்கும் ஒன்றும் தெரியல, என் கட்சிக்காரங்கெல்லாம் தண்டகர்மாந்திரம், என் கட்சிக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் இவ்வளோ பேரை வாக்களிக்க விட்டான் அப்படின்றாங்க. அது காரணம் அல்ல. இந்த எலெக்ஷன் கமிஷன் அடிஷன் டெலிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு 3 நாள் 4 நாள் கொடுத்து ஒரு டீச்சர் போய் அந்த டீச்சர் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதே ஒரு சின்ன அவுட் சோர்ஸ் ஒர்க்காக பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸ் ஒர்க்காக பண்ணி அதை வேறு மாணவர்கள் கூட வராங்க. மாணவர்கள்லாம் வரும்போது இந்த விஷயம் வந்து மாறுகிறது. அதற்காக கள்ள ஓட்டு போடப்பட்டது சொன்னது வந்து பகிரங்க குற்றச்சாட்டு. கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பேலட்டை க்ளோஸ் பண்ணும்போது சீல் பண்ண விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் வந்து சைன் பண்ணுறீங்க. அந்த ஓட்டிங் பேலட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி பண்ணும்போது யாரெல்லாம் பூத் ஏஜெண்டாக இருக்காங்களோ அவங்களாம் சைன் பண்ணணும். அதில் அந்த சைனை பண்ணுறீங்க. சைன் பண்ணும்போது என்ன பிரச்சனை? சிசிடிவி தர மாட்டேங்கிறாங்க, சிசிடிவி தர மாட்டேங்க. எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எலெக்ஷன் முடிந்து தேர்தல் முடிந்து 45 நாட்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இசிஐ வைத்திருக்கிறது. 45 நாட்கள் கழித்து அது கிடைக்காது என்று தெரிந்து கிறுக்குத்தனமாக அது வேணும் கேட்டால் எப்படி கிடைக்கும்? தேர்தல் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது ராகுல் காந்தி சார்? கள்ள ஓட்டு போட்டிருந்தா அன்றைக்கே தெரிஞ்சிருக்குமே ராகுல் காந்தி சார். அப்போது பூத்தில் உட்காந்துருந்த காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் என்ன
ஃபில்லிங் த பிளான்ஸ். புரியுதுங்களா? 45 நாட்கள் அது வந்து இருக்கு அப்படின்றது போது எலெக்ஷன் அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு. எலெக்ஷன் அன்னைக்கே முடிஞ்ச ஒரு விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ற கேள்வி வருது இல்ல? அந்த கேள்விக்கான பதில் யாரிடமும் இல்லை. மீண்டும் எலெக்ஷனை திசை திருப்புவதற்காக ராகுல் காந்தி செய்யும் பொய் குற்றச்சாட்டுகளாக இது இருக்கிறது. குற்றச்சாட்டு நம்பர் 7. ஹரியானால 25 லட்சம் ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொன்னாரு. அப்பா இவரோட என்ன பண்றதுனே தெரியலப்பா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 25 லட்சம் ஓட்சோரி என்றால் 8ல் 1 பேர் கள்ள ஓட்டு. ஸோ 8ல் 1 ஓட்டு கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார். குறிப்பாக ஹரியானா மக்களை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன பண்றது, கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி 4,16,000 ஓட்டை வந்து கொண்டு வராங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் நீங்க கொடுத்த கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் பண்ணி 4,16,000 ஓட்டை கொண்டு வந்து அதை சமர்ப்பிக்காங்க. அந்த எலக்ட்ரோல் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கு அந்த தினத்தில் ஒரு காங்கிரஸ் பிஎல்ஏ ஏஜென்ட்டோ ஒரு காங்கிரஸ் ஸ்டேட் ஏஜென்ட்டோ தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு பார்த்தா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கும் ராகுல் காந்தி அன்று என்ன தூங்கி கொண்டிருந்தாரா, இல்லை உலக சுற்றுலாவில் இருந்தாரா? எங்க இருந்தார் ராகுல் காந்தி? 20,000 வாக்குச்சாவடியில் 87,000 முகவர்கள் இருந்தும் வெறும் 5 புகார்கள் மட்டும்தான் தேர்தல் கமிஷனுக்கு வந்திருக்கு. அதாவது 20,000 வாக்குச்சாவடியில் 87,000 ஏஜென்ட் வந்து டோட்டலாக 5 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு அப்படின்ற போது காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது? இதில் யாரை குழப்பணும்னு நினைக்கிறது? மக்களோட முடிவை ஏளனப்படுத்துகிறதா காங்கிரஸ் அப்படின்ற கேள்வி வருதுல்ல இந்த இடத்துல. ஆல்ரெடி இந்த ஓட்சோரி குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் நிரூபணம் ஆகிட்டே இருக்கு. ஒரு பொய்யை உண்மையாக்கும் முயற்சியில் மீடியாவுடன் துணையோடு ராகுல் காந்தி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெரியுது. பட் ஏன் இதை திரும்ப திரும்ப பண்ணுறார்? ஏதோ ஒரு அஜெண்டா இதை நோக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை விடுற, ஜென்ஜி உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, உங்களுடைய ஃப்யூச்சர் பறிக்கப்படுகிறது, நீங்களாம் உஷாராக இருங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லும்போது தான் என்ன நடக்குது அப்படின்றது புரியுது. ஒரு பொய்யை ஜென்ஜியிடம் திணிக்கும் முயற்சியில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப கிளியராக தெரியுது, ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இவங்களோட எய்ம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இவங்களோட எய்ம் ஜென்ஜியை வைத்து அமைதியாக இருக்கும் இந்தியாவில் கலவரத்தை தூண்ட வேண்டும், பிரச்சனையை தூண்ட வேண்டும். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி 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 வருங்கால இந்தியர்களிடம் நஞ்சை விதைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் ராகுல் காந்தியும் காங்கிரசும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேபாளம் மற்றும் வங்கதேச நாடுகளில் இந்த ஜென்ஜி போராட்டங்கள் வெற்றி பெற்ற பிறகு இதை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியில் காங்கிரஸ் இறங்கியிருக்கோ அப்படின்ற கேள்வி மக்களிடையே வர தொடங்கி இருக்கிறது. இந்த ஓட்சோரி எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் மேலே நடத்தும் தாக்குதல் கிடையாது. நம்மளால் இனிமேட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிக்கவே முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா ஏதாவது கலவரத்தை தூண்டி தான் ஜெயிக்க முடியும். அதனால ஜென்ஜியிடம் இந்த பொய்யை உண்மையாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ஏன் ஜென்ஜியை தேர்ந்தெடுக்கிறாரு? ஜென்ஜி வந்து முதல் முறை வாக்காளர்கள். தேர்தல் ஆணையம் செயல்பாடு குறித்து, ஏன்னா அவங்க அரசியல் இப்போ தான் பழக ஆரம்பிப்பாங்க, அந்த தேர்தல் ஆணையம் செயல்பாடு குறித்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை எளிதில் அவர்கள் மனதில் பதிய வைக்க முடியும் என்ற கள்ள எண்ணத்துடன் ராகுல் காந்தி செயல்படுகிறார். ஆனால் இந்த ஜென்சி கிட் வந்து ராகுல் காந்தி சார், இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உங்களோட புத்திசாலி. உங்களோட மேக் இன் இந்தியாவில் விக்ஷித் பாரத் 24ல் இந்தியா வளரணும், உங்களை மாதிரி கிடையாது. அவங்களாம் இந்தியா வளரணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு எல்லா ப்ராசஸில் என்ன நடக்குதுன்றது இந்த தலைமுறை ஜென்ஜி கிட்ஸுக்கு நிச்சயமாக தெரியும். இவர்கள் ஒன்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் கிடையாது. ஜென்ஜி கிட்ஸ் ஒன்றும் காங்கிரஸோட தொண்டர்கள் கிடையாது. ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் சூப்பர் சேம. ரஃபேல் நடக்கும்போது சோக்கிதார் சோர் ஹே அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி அரசியலை வைத்து அது தோல்வி அடைஞ்சிருச்சு.
இப்போது இளைஞர்கள் கையில வந்து இந்த ஓட்சோரியை வைத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி ராகுல் காந்தி ட்ரை பண்றாரு. அவ்வளவுதான். இந்த ஓட்சோரின்றது விஷயமே ஜென்சி பிள்ளைகளை தூண்டிவிட்டு அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கணும், இந்தியாவுடைய வளர்ச்சியை சீரழிக்கணும் என்ற ஒரே கள்ள எண்ணத்தோடு ராகுல் காந்தி செயல்படுகிறார். மக்களே உஷார்! ஜென்சி கிட்ஸே, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஞ்சா இருக்குது, அபின் இருக்குது, தண்ணி இருக்குது, தம் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் ராகுல் காந்தி மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டுகள் ஒருத்தர் செலுத்துகிறார் அப்படின்னா, நான் உங்களை நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல. எது உண்மை, எது பொய் என்று தெரிந்து பேசுங்கள். இன்ஸ்டாகிராமில் வரதும் யூடியூப்பில் வரது எல்லாம் கரெக்ட் கிடையாது. படிங்க, விஷயத்தை தேடி போங்க. சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நம்மளுடைய சோஷியலில், அதை முடிஞ்சால் திருப்பி படிங்க. ஜென்சி, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். ஃபோக்கஸ் ஆன் 2047 விக்ஷித் பாரத். நன்றி, வணக்கம்.